புத்தக வாசிப்பின் போது என்ன அறிஞ்சு கொண்டார்? சரியா? புத்தக சாலையில என்னென்னத்தை அறிஞ்சு கொண்டார்? ரைட். ரெண்டாவது பந்தி என்ன சொல்றா, புத்தக சாலையின் நன்மைகள் என்னென்ன? ரைட். பாருங்க, நம்மளோட மனசு வானை போல விரிவடைவதற்கும், தனி மனித தத்துவம் என்ற இல்லை போக்குவதற்கும், எல்லாரும் ஒன்றென்பதற்கு உணர்வதற்கு உதவுகின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க. அடுத்தது, அவர் காண விளைகின்ற புத்தக சாலை எப்படிப்பட்டது? தமிழருக்கு தமிழ் மொழி போல சுவடிச்சாலை வேணும், அது அந்த விஷயங்கள். அது ரெண்டும் இந்த பந்தியில வரும். அடுத்த பந்தியில ஒரு லைப்ரரியில வேலை செய்தால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் என்ற விஷயம் அதுல சொல்லப்படும். அதை நீங்க வடிவா படிக்கணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு வகுப்பறையில ஒரு ஒரு பெண்ணுடைய பார்வைப்பட்ட ஆண், அந்த பார்வை அம்பு வீசப்பட்ட அந்த ஆண் படுற வேதனைகள். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, புவியியல் பாடம் நடக்கும், அவை புகையிலே மின்னி சிரிக்கும். சிரிப்பாளாம். சிரிக்கக்குள்ள பாருங்க, அவன் சிரிக்கக்குள்ள அந்த அந்த சிரிப்பை பார்த்துட்டு மனம் ஏங்கும். அப்ப இப்படி இருந்தா மனம் எங்க கல்வி மனசுல தங்கும்? மனம் ஒரு பாலை என்று இதை சொல்றான். அப்ப ஒவ்வொரு பாட வேளையிலையும் அவனோட மனசு துடிப்பை இதுல வெளிப்படுத்துறான். அது மாதிரி அரசியல் பாடம் நடக்கும், நான் அங்கதான் இருப்பேன், மனம் எங்கேயோ சுத்தி திரியும், என்னை ஆளுகின்ற உன்னைத்தான் அது சாட்டும், நான் கடல்ல ஏற்படுற சுடியில ஓடுகின்ற ஓடமாக நான் மாறுகின்றேன் என்று சொல்றதெல்லாம் அவனோட மன இயக்கத்தை காட்டுது. அடுத்து தாய்மொழி பாடம் நடக்கக்குள்ள தேன் போன்ற உண்ட கண்கள் பின்னல் அடிக்கும், அது என்னை ஏ என்று கூப்பிடுற மாதிரி இருக்கும், இப்படி இருந்தா எப்படி கண்ணே பாடம் படிக்கும் என்று சொல்றது. தத்துவ பாடம் நடக்கும், அவை தத்துமிக்கு நடனம் ஆடுவது போல இமைகள் ஆடிக்கொண்டிருக்கும், இதை பார்த்தோன்னு எனக்கு வித்தையில பித்து பிடிக்கும், வீட்டார் இருந்தால் கண்ணன் தடிக்கும் என்று சொல்றதெல்லாம் அவருடைய காதல் அவஸ்தைய காட்டுது. இந்த விஷயங்களை நீங்க படிங்க. அதே தூர் உங்களுக்கு தெரியும், ஏன்னா தூர்வாரின் சம்பவம் இதுக்குள்ள நான் கேள்வி விடையெல்லாம் போட்டிருக்கேன். அப்ப இந்த கேள்வி விடைகள்ல இப்ப தூர் எடுத்தல் என்றால் இதனை குறிக்குது, கிணறுகள்ல தவறி விழுற பொருட்களை மற்றும் சேறு பாசி முதலியவற்றை சுத்தம் செய்யறது. அப்ப இதுல என்ன சொல்ல வாரார்? கிணத்துல இறங்கி சுத்தம் செய்யற தகப்பன் தன் அடிமைத்தனம் என்ற அந்த சுத்தத்தை கிளீன் பண்ணாம இருக்கிறார். அந்த விஷயங்கள் இதுக்குள்ள நீங்க பார்க்கணும். அந்த விஷயங்களையும் பாருங்க. சரிதானே? ரைட் பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு நான் ஒரு தெளிவா இந்த டியூட்டை உருவாக்கி இருக்கேன். இதை கொஞ்சம் வடிவா படியுங்க. ரைட். இப்ப இத காலந்தூரமாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி தந்ததுதான். ஏதாவது அந்த போன கிளாஸ்ல நான் சொல்லித்தராது இருக்கா இருந்தா இப்ப கேளுங்க. நீங்க கேட்டா தான் நான் சொல்லலாம். எல்லாமே தான் இருக்கு எனக்கு. நீங்க சொன்னா நான் அதை விளங்கப்படுத்தி சொல்லுவேன். ரைட். என்ன பகுதி உங்களுக்கு கஷ்டம்? சார், பெருமரமாகி போனதொரு வாழ்வும் புகழ் வேட்டை அதை வாசிச்சாலும் புரியுதில்ல சார், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்ப நீங்க பெருமரமாகி போனது ஒரு வாழ்வை நீங்க எப்படி வாசிக்கணும்டாமல் நீங்க அதை கொஞ்சம் விளங்கி கொள்றதெல்லாம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, முதலாவது நீங்க எப்படி வாசிக்கணும்டா, பாலு மகேந்திராட தனிப்பட்ட ஆளுமையை முதல் வாசிங்க. அவர் தனக்கண்டு ஒரு வேலையால் கூட வச்சு கொண்டதில்லை. தான் சார்ந்த வேலைகளை தானே செய்வார். தான் உருவாக்குன அந்த சினிமா பள்ளிக்கூடத்துல கூட தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அவர் யாரையும் வச்சிருந்ததில்லை. அப்ப தான் சார்ந்த வேலைகளை செய்யறது, தனக்கு யாரும் இல்லாம தானே உதவி தண்ட வேலைகளை பார்க்கறதுல அவர் தனிப்பட்ட ஆளுமை என்று ஒரு கேள்வியை படியுங்க. அப்ப உடையுங்க, அந்த நோட்ஸை உடைச்சு தனிப்பட்ட ஆளுமைகளுக்குள்ள அதை படியுங்க. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையில கடைசி லட்சியம் கூட்டு முறையில படம் எடுக்கிறது. அந்த கூட்டு முறையில படம் எடுக்கிறேன்டா, இப்ப 100 பேர் சேர்ந்து 5000 போட்டு இல்ல 50,000 போட்டு 100 பேர் சேர்ந்து படம் எடுக்கிறது. சாரி, 5000 போட்டு 100 பேர் சேர்ந்து படம் எடுக்கிறது. அந்த கனவை அவர் இகுரு படத்துல வர வாட்னப்பையோட தொடர்புபடுத்துறாரு. வாட்னப்பே என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் ஒரு அந்த படத்துல வர ஹீரோ, அவன் ஒரு பணக்காரன், நிறைய சம்பாதிச்சுட்டான். ஆனா இறுதி கட்டத்துல அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் ஒரு ஒரு சோலைக்குடாக போறான். பணக்காரர்கள பிள்ளைகள் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்குது. அப்ப சேரியில வாழ்ற ஏழை பிள்ளைகளுக்கு அது இல்லை. அப்ப அவன் ஒரு கனவு காண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னோட லட்சியம் ஒன்று எடுக்கிறான். நாம ஒரு சேரியில ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கொண்டு செஞ்சு கொடுக்கணும், சோலை பூங்கா உண்டு. அதே மாதிரி அவன் உழைச்ச காசை போட்டு பூங்கா செய்கிறான். செஞ்சிட்டு கடைசி நாளைக்கு திறப்பு விழா, இன்றைக்கு ஊஞ்சல்ல ஆடியபடியே அவன் இறந்து போயிடுறான். இதே மாதிரி ஒரு லட்சியம்தான் பாலு மகேந்திராக்கு இருந்தது.
கூட்டு முறையில படம் எடுக்கிறது. அப்படி அவர் கூட்டு முறையில படம் எடுக்கிறார், தலைமுறை என்ற படம். அதோடு அவர் இறந்து விடுகின்றார். அப்ப இந்த இந்த வாட்னபேட கதையும் பாலுமேந்திராவோட எப்படி ஒப்பிட்டு போகுது, அது இரண்டாவது கேள்வியா படியுங்க. மூன்றாவது, அவர் ஒளிப்பதிவு துறைக்கு ஒளிப்பதிவுல என்ன, ஒரு நிமிஷம் சார், தூங்கிடுவில்லை அவர் 11 மணிக்கு எடுக்கியா, இன்னும் முடியல. ஓ, இந்த லிட்ரேச்சர் வந்து முடிச்சிடுவேன் சார், இன்னும் ஒரு 11 மணிக்கு முடிஞ்சிடும். பிரச்சனை இல்லை சார். வட்னப்பையோட கதையோட அது ரெண்டு. மூன்றாவது வந்து ஒளிப்பதிவுல இந்த பேக்லைட் கவர், அந்த ஒளிப்பதிவு, அதாவது கேமராவில் அவர் என்னென்ன சேவைகளை செய்தார், அந்த சூரிய ஒளியில எடுக்கிறது, இயற்கை காட்சிகளை தத்ரூபமா படம் எடுக்கிறது, அது சம்பந்த கேள்வியை மூண்டா உடையுங்க. மூன்றும். நாலாவது, சினிமா துறையில இயக்குனராக அவர் என்ன ஆளுமைகளை கொண்டவர். இப்ப கருத்த ஆக்கலை, தோல்ல கருப்பா இருக்கிறவருக்கு ஹீரோ ஆக்குனது. அதே மாதிரி மூடு பனி படத்துல பிரதாப் போத்தனை வில்லனா காட்டினது. ரைட். ஸோ இது அழியாத கோலங்கள்ல நோமலா ஒரு சாதாரணமாக நடிச்ச ஒருவனை இதுல ஒரு டெரர், ஒரு கில்லராக, த்ரில்லர் கில்லராக மாற்றி எடுத்தது. இதெல்லாம் இயக்குனராக அவர் செய்தது. அப்ப அவரோட படங்கள் அழியாத கோலங்கள், மூடு பனி, அதே மாதிரி புது ஆடைகளை உருவாக்கினது படத்துல. அந்த பொன்மேனி உருகுதே பாடல சில்க் சுமிதாவும் கமலஹாசனுக்கு உரிய இந்த பாடல்களை அவர் உருவாக்குறாரு. அப்ப அதே மாதிரி ஓ வசந்தராஜா படத்துல அப்ப இயக்குனராக வர்ற ஆளுமை. அப்ப 4 கேள்விதான் நீங்க படிக்கணும். தனிப்பட்ட ஆளுமை, வாட்னபேயோட வர்ற விஷயம் சொல்லப்படுறது, பேக்லைட் அந்த ஒளிப்பதிவுக்கு அவர் செய்தது. 4வது, இப்படி உடைச்சு படிச்சிட்டீங்களா அதுலயே சறுக்கும். புகழ் வேட்டை வந்தா செய்யாதீங்க மால். புகழ் வேட்டையில நீங்க ஒன்வேர்ட் ஆன்சரை சும்மா அந்த குருவி நாக்களுக்கு நம்மளா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? உண்மையா புகழ் வேட்டை என்ன மாதிரி லேசு தான் அந்த கட்டுரை. நீங்க கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தா வாய்ச்சி விளங்கணும். என்னன்னா உண்மையா அந்த கட்டுரை, புகழ் எப்படியும் பெறலாம், புகழ் எப்படியும் பெறலாம். சேர சோழ பாண்டியர்கள் புகழை யுத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்ந்த குறுநில மன்னர்கள் கொடை வேற வேற நல்ல செயற்களாக புகழை பெற்றாங்க. ஆனா நாம இன்னும் பாரிமன்னனை தான் பேசுறமே ஒழிய கொடைக்கு சேர சோழ பாண்டியர்கள் பேசினதில்லை. அப்ப எதுல அவங்களோட நிலையான, இவங்க எவ்வளவு சண்டை பிடிச்சதுக்கு இப்ப சேர சோழ பாண்டியர்கள் தங்கள நாட உலகம் என்ற அளவுக்கு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் புகழ்தான் காரணம். புகழடையணும்ன்றதுக்காக அவங்க தங்கள மக்களே தாங்களே அழிச்சாங்க. அப்படி அவங்க புகழடைவதற்காக என்னென்ன வழிகளை மேற்கொண்டாங்க என்றும், அவர்களோட புகழுக்கும் குறுநில மன்னர்கள புகழுக்கும் என்ன தொடர்பு இருந்ததுன்றதான் நீங்க படிக்கணும். நீங்க அதை சாய்ஸ் இருக்கு தாங்க நிறைய, அதை மட்டும் விட்டுட்டு அதுல வர குருவினாக்கள் நோமலா வாய்ச்சிட்டு போங்க இந்த பாடல் வரிகளை. இதுதான் வழி. வேற அதை மட்டும் தவிர்த்து வேற ஏதாவது விஷயங்கள சொல்லுங்க. விளங்காமல்? ஓ சார். ரைட். வேற இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா? சுனைப்பு இந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் தெரியும் தானே? எல்லாம் விளங்கப்படுத்தினால. ஓ சார், விளங்கப்படுத்துறீங்க. அது இயேசு கிறிஸ்து தெரியும் தானே? எழுதலாம் தானே? ஓ சார். அதெல்லாம் சார், படிப்பிக்கலாம். நாளைய புரட்சி வருமா சார்? அது எதுமா? நாளைய புரட்சி. இல்ல, நாளைய புரட்சியில ஒன்றும் இல்லடா. இங்க கேளுங்க. நாளைய புரட்சி நம்ம விளங்கப்படுத்துறேன் என்னண்டிமா. நாளைய புரட்சி என்ற என்ன கவிதைன்னு சொன்னா, ஒரு முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளிகளை தொடர்ந்து அடிமைப்படுத்துறது. சரியா? தொழிலாளர்கள எண்ணம் எப்படி இருக்குண்டா, நாளைக்கு எங்களுக்கு விடியல் ஏற்படும், நாளைக்கு எங்களுக்கு விடியல் ஏற்படும், நாளைக்கு எங்களுக்கு புரட்சி ஏற்படும் என்று வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. ஆனா தொழிலாளர்கள், முதலாளிகள் அவர்களோட உழைப்பை சுரண்டி கொண்டு அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இவர்கள நாட்கள் ஒவ்வொன்றா கழியுது. ஆனா அவர்களுக்கு விடிவு என்றது கிடைக்கவில்லை. சோ முதலாளிகள் தொழிலாளர்களை அடக்குமுறை செய்யறாங்க. முதலாளிகளா தான் வாழ்றாங்க. தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பாட்டுக்கு போராடி கொண்டுதான் இருக்காங்க. நாட்கள் கழியுதே ஒழிய நாளை புரட்சி வரும் என்று நம்புறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை நாளை நாளை என்று போய்கொண்டே இருக்கு, புரட்சி ஏற்படல என்ற ஒரு சின்ன கவிதை தான் அது. சரியா? அடுத்தது ஒரு குதிரை தெரியும் தானே, ஒரு கதை தெரியும் தானே, பெண் அடிமைத்தனம். ஓ சார். அதுவும் லேசு. அடுத்து அதுக்குள்ள வார இன்னொரு கவிதை தான் தூர், அதுவும் உங்களுக்கு லேசு. அடுத்த இருப்பும் உங்களுக்கு விளங்கும். இருப்பு தெரியும் தானே?
ஓ சார். சரி. அப்ப அந்த விஷயங்களை படிச்சீங்கன்னா சரி, அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ற இதுல போடுங்க. நான் ரெக்கார்டிங் போடலாம் தானே, ரெக்கார்டிங் போடலாம், படிப்பிக்கத்தானே கூட ரெக்கார்டிங்கை போடுறேன். நீங்கள் அப்புறம் அதை கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு குரூப்பில் போடுங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். நாளைக்கு ஸ்கூல்களில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்களில் கதைச்சி போட்டேன்டா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே. வேறு ஏதாவது டவுட் சார்? இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு பாருங்க. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இதில் நான் உங்களை சும்மா செக் பண்ண போகிறேன். எல்லாரும் பேசுங்க. முதலாவது இதில் மதுசூதனன் யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன். தலைவி கண்ட கனவு எழுதலாம். ரைட். இது என்னது? கயிறுகளை மேய விட்டு கொளுத்தன மாடுகள். ஏன்னா ஹைக்கு கவிதையில் காணப்பட்ட கயிறுகள் என்பது யாரை குறிக்குது? தொழிலாளிகளை. ஆ, தொழிலாளிகள் மேய்ந்து மாடுகள் கொழுக்குது. அப்ப மாடுகள் முதலாளிகள். இப்படித்தான் அந்த ஹைக்குவெல்லாம் போடுவான், போறேன்னு சொன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் தெரியும் என்ன, 1008 களஞ்சி. இது வந்து யாரு? மாதவியை பற்றி சொல்றது. மாதவி இது இடம்பெற காப்பியம் சிலப்பதிகாரம். ரைட். அப்ப இப்படியான கேள்விகள் எல்லாம் நீங்க கூட பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வேற ஏதாவது கேள்விகள்ரா? முக்கியமான பகுதிகள் வேற? இந்த டியூட் நான் குரூப்ல போட்டுனானா? இல்ல சார். சார் தமிழ் குரூப்ல போடல. ஓய், என்ன பிள்ளையர்? தமிழ் குரூப்ல போடலன்னு சொன்னேன் சார். நான் குரூப்ல போட்டு விடுறேனா? குரூப்ல பேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணது? தமிழ் இலக்கிய கருத்தரங்கா. பாருங்க குரூப்ல வந்திருக்கான்னு பாருங்க. ஓ சார் வந்துட்டு. ஓகே. அப்ப இந்த இதுகளை ஃபுல்லா செய்து பாருங்க. ஓகே. மற்றது எனக்கு நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த குரூப்பை யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நாங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரியா பிள்ளை? ஓகே சார். அதுதான் உங்களுக்கு உண்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு கொஞ்சம் கவனிங்க. என்ன உங்களுக்கு லிட்ரேச்சர் எப்பயும் பின்னுக்கு தானே வரப்போகுது. எப்ப லிட்ரேச்சர் இருக்கு? இப்ப எல்லா முக்கியமான பாடம் முடிய லிட்ரேச்சர் முன்னுக்கு வரக்குள்ள எனக்கு நீங்க குரூப்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். சரியா? ஓகே சார். லிட்ரேச்சர் 21. 20 21. எப்ப முடியுது ஓஎல் எக்ஸாம்? 26 தானே சார்? ரைட். அப்ப 21க்குள்ள கொஞ்ச நாள் முக்கியமான பாடங்கள்லாம் முடிஞ்சிடும். நான் போடுறேன். சரியா? கிடையாது, இந்த முக்கியமான விஷயங்களை நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். எனக்கு இப்போ இன்னும் 2-3 நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து முடிய நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். எனக்கு ஒரு மாசமா ஃபுல் கிளாஸுகள் கொஞ்சம்
அதனால தான் உங்களோட கிளாஸும் அடிபடுத்தது ஒரு ஒரு மணியா எடுத்திருக்கேன் நான். பரவாயில்ல, கொஞ்சம் பிள்ளையா இருக்காங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் நல்ல காலம் நான் முடிச்சிட்டேன். முக்கியமான நயத்தல் பகுதியெல்லாம் முடிச்சதால எனக்கு பயம் இல்லை, கொஞ்சம் செஞ்சிருப்பீங்க. இந்த இவ்வளவு கேள்வியையும் பாருங்க, இது உங்களுக்கு பயனா இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரிதானே பிள்ளையா? சரி. ஆகவே ஆஹ், நான் முடிக்கேன். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு பிறகு காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உள்ளே நான் ஸ்டாப்பா போகுது இது வரைக்கும். ஆஹ், அதால நான் முடிக்கேன். முடிச்சிட்டு அடுத்ததுல இதை நீங்க தமிழ் லிட் எடுத்து பிரிண்ட் எடுத்து படியுங்க. அவ்வளவு கேள்விக்கு விடையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு போடுங்க, நான் முடிச்சேன். ஓகே. ரைட். ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க கேளுங்க. சரி, எனக்கு நீங்க இதே போட்டு இந்த குரூப்பை யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க குரூப்ல மெசேஜ் போடுற பிரச்சனை இல்லை, மெசேஜ் போடலாம். நான் பண்ணி போட்டு போடுறேன். ஓகே, சரியா? ஜுவர்சிகா, நீங்க எந்த இடம் ஆள்? சார் கொட்டைனா சார்? நம்ம ஜுவர்சிகா வார பிள்ளையா? ஓ சார், இன்னைக்கு வந்தேன். அப்ப லிட்ரேச்சர் செமினாருக்கு நீங்க வரலையா நேரடியா? வந்தேன் சார். அப்ப இவ்வளவு விஷயத்தையும் பாருங்க. மிச்ச பிள்ளைகள் டவுட் இருந்தாலும் போடுங்கம்மா, நான் போடுறேன்னா. சரியா? ஓகே. ஓகே சார். சரி. அம்மா, மற்ற பிள்ளைகள், ஹர்ஷினி, டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூவா. சந்திப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். நான் நீங்க முதல் தமிழை முடிங்க, நான் தமிழ்கிட்ட பேசுறேன். ஓகே.